ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல்லில் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணி உங்கள் மொபைலில் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து ஏர்டெல்லில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்டெல்லில் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வெரிஃபை பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் 5G வந்து அவைலபிளில் இருக்கணும். இந்த ரெண்டும் ஓகேனா மட்டும்தான் நீங்கள் ஏர்டெல் 5Gயை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். சில பேருக்கு மொபைல் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஒருவேளை உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் உங்களுடைய மொபைலுடைய பிராண்ட் நேமு, உங்கள் மொபைலுடைய மாடல் நம்பரு ரெண்டையும் போட்டு சப்போர்ட் 5Gன்னு போட்டு கேள்விக்குறி போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோன்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 12 5G. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் மொபைலுடைய பிராண்ட் நேமு, மாடல் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் 5G இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் ஏர்டெல் 5G சிட்டிஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஏர்டெல் 5G ப்ளஸ் கவரேஜ்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த சிட்டியில் வந்து 5G அவைலபிள் இருக்குதுன்னு லிஸ்ட் இருக்கும். இதில் தமிழ்நாடு வாங்க. ஓகே, இதில் கீழே தமிழ்நாடு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 5G அவைலபிள் இருக்குன்னு இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கும். இதில் உங்கள் சிட்டி வந்து இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற சிட்டியில் மட்டும்தான் ஏர்டெல் 5G வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ உங்கள் சிட்டியில் 5G அவைலபிள் இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுது, உங்கள் ஏரியாவிலையும் 5G அவைலபிள் இருக்குது. இந்த ரெண்டும் இருந்துச்சுனாவே நீங்கள் ஏர்டெல் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை வந்து உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே, ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் ஏர்டெல் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மந்த்லி ரீசார்ஜ் பிளான் இருக்குல்ல, அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபா இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏர்டெல்லில் 239 ரூபா பேக்கே இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பேக்கில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து அவைலபிளில் இருக்குது. இப்போ நான் ஏர்டெல்லில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஜிபேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளான்ஸ் எல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 239 ரூபா பேக் இருக்குல்ல, இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். இப்போ இதில் பாருங்கள் மென்ஷன் ஆகிருக்கு அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பேக்குடைய டீட்டெயில்ஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து அவைலபிளில் இருக்கா இல்லையான்னு. இப்போ சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 239 ரூபா பேக்கு கம்மியாக இருக்கிற பேக்குடைய டீட்டெயில்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த 209 ரூபா பேக்கில் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகலை. நீங்கள் 239 ரூபா பேக்கே இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 265 ரூபா பேக்கை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் 239 ரூபா பேக்கே இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற பேக்கை ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. ஓகே, இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸை செக் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். அது எப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபோட் ஃபோன் வாங்க. எபோட் ஃபோன் வந்தீங்கன்னா உங்கள் மொபைலோடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்டேட்டில் இல்லைன்னா 5G வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணணும். அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய ஏர்டெல் சிம்முடைய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் பாருங்கள் ப்ரிஃபேர்டு நெட்வொர்க் டைப்புன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் ப்ரிஃபேர் 5Gன்னு இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைலில் 5G/4G/3G/2G அந்த மாதிரி இருக்கும். இதில் எந்த ரோவில் 5G இருக்கோ அந்த ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். உங்கள் மொபைலுக்கு 5G டவர் ரிசீவ் ஆச்சுன்னா டைரெக்டாக 5G டவர் வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர்டெல்னு சர்ச் பண்ணி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.
ஓகே, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏர்டெல் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 5G ப்ளஸ் கிளைம் அன்லிமிட்டெட் 5G டேட்டான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் கிளைம் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே கைஸ், இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் ஏர்டெல் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ஏர்டெல் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏர்டெல் கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 121 ஆர் 198 நீங்கள் இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேர்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வே இருக்குது. இன்னொரு வே என்னென்னா, ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ நீங்கள் ஏர்டெல்லில் நியூ 5G சிம் வந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் அது எப்படி வாங்குறதுனா, நியர்பை இருக்க ஏர்டெல் ஸ்டோருக்கு போய் கூட நீங்கள் வாங்கலாம். இல்லைனா நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேர் நம்பர் 121 ஆர் 198 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நியூ சிம்மு. இல்லை நீங்கள் நியர்பை இருக்க மொபைல் ஷாப்பில் கூட போய் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்டெல் ஸ்டோர்லேயோ இல்லை ஏர்டெல் கஸ்டமர் கேர் மூலயமாவோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. ரீசார்ஜுக்கு மட்டும் அமௌண்ட் வாங்குவாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க எல்லா ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூ சிம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிளாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் 5G டவர் வந்து ரிசீவ் ஆனால் தான் உங்களால் 5G டேட்டாவை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5G டேட்டா வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5G டவர் கனெக்ட் ஆகும். அங்கே வந்து எனக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிளாக இருந்தாலுமே நீங்கள் இருக்கிற இடத்துல 5G டவர் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் 5Gக்கு சப்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இந்த ரெண்டுமே சப்போர்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் 239 ரூபா பேக்குக்கு மேலே இருக்கிற பேக்கை ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் 5G செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிங்கனாவே நீங்கள் 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஜியோவில் நீங்கள் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணி 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.